சிட்டி யூனியன் பேங்க்ல புதுசா அறிமுகப்படுத்திருக்காங்க 5 டைப்ஸ் ஆஃப் கரண்ட் அக்கவுண்ட்ஸ். ஸ்டார்ட் அப், ரெகுலர், சில்வர், கோல்ட், பிளாட்டினம். சிட்டி யூனியன் பேங்க். எமர்ஜென்சியின் போது ஜனநாயகத்தை காங்கிரஸ் கைது செய்தது என பிரதமர் மோடி விமர்சித்துள்ளார். எமர்ஜென்சியின் 50வது ஆண்டு நிறைவையொட்டி அப்போதைய ஆளும் கட்சியான காங்கிரஸ் மீது பிரதமர் மோடி கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். அந்த காலகட்டத்தில் அரசமைப்பின் அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டதை இந்தியர்கள் யாரும் ஒருபோதும் மறக்க மாட்டார்கள் என்று பிரதமர் தெரிவித்தார். இதுகுறித்து பிரதமர் நரேந்திர மோடி அவசர நிலையை பிரகடனப்படுத்தி 50 ஆண்டுகள் நிறைவு பெற்றிருக்கிறது. எமர்ஜென்சி இந்தியாவின் ஜனநாயக வரலாற்றில் 2 அத்தியாயங்களில் ஒன்று. இந்திய மக்கள் அந்த நாளை அரசமைப்பு படுகொலை நாளாக கருதுகின்றனர். அந்த நாளில் இந்திய அரசமைப்பு உரிமைகள் மீறப்பட்டன, அடிப்படை உரிமைகள் பறிக்கப்பட்டன, பத்திரிகை சுதந்திரம் முடக்கப்பட்டது. பல்வேறு அரசியல் தலைவர்கள், சமூக சேவை செய்பவர்கள், மாணவர்கள் மற்றும் சாதாரண பொதுமக்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர். அந்த நேரத்தில் ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் அரசு ஜனநாயகத்தை கைது செய்தது என கடுமையாக விமர்சித்தார்.